காவல்துறை காலை 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் எழுப்பல, ஏன் சுகர் பேஷண்ட் மாத்திரையை போட்டு தூங்கிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி தான் கதை தட்டிருக்காங்க, பெல் அடிச்சிருக்காங்க, திறக்கல. போலீஸ் தெரிஞ்ச உடனே உள்ள உட்காந்து ஆளுக்கு மாறி மாறி மாலதியும் சவுக்கு சங்கரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கேட்டாங்க, எப்ப ஒரே வீட்டு தான் இருக்கீங்க, எதுக்கு ஒன்னா வீடியோ போடல அப்படின்னா, யார் வீடியோ எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் சவுக்கு வீடியோ மாலதியும், மாலதி வீடியோ சவுக்கும் மாறி மாறி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலதி போய் தனி ரூம்ல உட்காந்து உள்ள பூட்டிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு பதவி என்னையும் சேர்த்து கூட்டி போயிடாத, உன் கூட சேர்ந்ததுக்கு புடலில் வந்து நான் கழுவிங்க முடியாது, ஏற்கனவே வந்து செத்து போச்சு, மூஞ்சே செத்து போச்சு. இதுதான் என்னோட கடைசி வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் உங்களை எப்போ பார்ப்பேன்னு தெரியலை. எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது, உள்ளுக்குள்ள அழுகையும் வருது, அடக்க முடியல. அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. பெரிய வீர சூரன் நமக்கு ஒன்றும் இல்லை சார். நமக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி இல்லை, நமக்கு உயிருக்கு பயப்படலை சார். நம்ம எதுவானா நடக்கலாம் சார். நமக்கு உயிரை பற்றி கவலைப்படுவது தான் சார் பயப்படுவாங்க. நான் சாரை பார்த்து ரொம்ப வியந்து பேசுவேன். சார் கூட சொல்லுவாங்க, எனக்கு உயிர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கதவை திறக்க வேண்டியதானே. உயிருக்கே பயப்பட மாட்டேன், காவல்துறைக்கு பயப்பட மாட்டேன், வழக்குக்கு பயப்பட மாட்டேன், சிறைக்கஞ்சா சிங்கம். நீங்கள் ஜெயிலில் தானே படிச்சதே, பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து படித்தது, வேலூர் ஜெயிலில் வெள்ளையடிச்சு வாடகை கொடுத்துட்றோம், மதுரை ஜெயிலில் மைதானம் வச்சு மல்யுத்த நடத்த பரம்பரை. அது இல்லாமல் பல சப்ஜெக்ட்லாம் எங்கள் சப்ஜெக்ட் தாண்டா பாடமாக இருக்கிற சிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் மாதிரி நீங்கள் வந்து கதவை திறக்க வேண்டியதானே. செனங்கொண்ட சிங்கத்தை ஜெயில் அடித்தா செல்லையை சிதைச்சிடும் பரவாயில்லையா அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்டிருக்க வேண்டியதானே.